ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆஸ்ட்ரோ ட்ரெண்டிங் நவ். மிதுன ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். குரு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு நகர்கிறார். மிதுன ராசிக்கு இது 12ஆம் இடம். சிக்கலான பருவம்னே சொல்லலாம். புதிய முயற்சிகளில் தடைகள், மன அழுத்தங்கள், பயணங்கள் அதிகரிப்பு, ஆன்மீக தேடல் மற்றும் பரிகாரம் தேவைப்படும். வேலை தொடர்பான குழப்பங்கள், சிலருக்கு இடமாற்றம் உள்ள துறை விலக்கு, தொழில் செய்தவர்களுக்கு லாபம் குறைவு, செலுத்தப்பட்டு செயல்பட காலங்கள், செலவுகள் கட்டுக்கடங்காமல் அதிகரிக்கும், கடன்கள் உருவாக வாய்ப்பு, புதிய முதலீடுகள் தவிர்க்க வேண்டும். பழைய வருமானங்களை நிலைத்து வைக்கும் சூழ்நிலைகள் உருவாகும். உறவுகளில் மன வருத்தம், திருமண விஷயங்களில் தாமதம், பழைய உறவுகளில் கலக்கங்கள் ஏற்படும், உணர்ச்சிகள் அடக்க செய்ய வேண்டிய பருவம், குடும்பத்தில் மன அழுத்தம், வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டியது நல்லது. தாயுடன் பிணைப்பு ஏற்பட்டாலும் சகோதர உறவுகளில் தூரம் ஏற்படும், பின்னர் புரிதலுக்கு வருவார்கள். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது மிகவும் சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சரகுண பிராணாயம் செய்வது நல்லது. பசுமை நிற ஆடை அணிவது நல்லது. பெரியருக்கு தானம் செய்யும் பழக்கம் நல்லது. 12ஆம் இடம் குரு. இது சோதனைக்கான நேரம். ஆன்மீக வளர்ச்சி, பழைய பிழைகளை திருத்தும் காலங்கள். சனி பாதிப்பு இருந்தாலும் குருவின் பக்தி வழியில் முன்னேற்றம் ஏற்படும். குலதெய்வ அனுகிரகத்தால் இனிமே நன்மை ஏற்படும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.